நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆர் நத்திங் பட் தி ஃபியூஷன்ஸ் ஆஃப் தி கேமிட்ஸ். ஃபியூஷன்ஸ் ஆஃப் தி கேமிட்ஸ் அப்படின்னா மேல் ஃபீமேல் அப்படின்னு ஃபியூஸ் ஆகிற கேமிட்ஸ் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃபர்டிலைசேஷன். இது நார்மலா ஆர்கானிசம்ஸ்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்த்திருக்கோம். பிளான்ட்ல எப்படி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர் ஆகும்? நார்மலா ஒரு பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ரூட் ஸ்டெம் லீஃப்ல மட்டுமே நடந்தது அப்படின்னா அது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். வித்தவுட் ரூட் ஸ்டெம் லீஃப் ஃபிளவர்ல அக்கர் ஆனது அப்படின்னா இட் இஸ் known as the sexual reproduction அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஃபிளவர்ல மட்டும் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்றோம் அப்படின்னா நார்மலா ஃபிளவர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஃபிளவர்ல மேலும் இருக்கும் ஃபீமேலும் இருக்கும். அதோட பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா ஓவரிஸ் பிரசண்டா இருக்கும். அந்த ஓவரிஸ்ல ஓவியூல் இருக்கும். அந்த ஓவியூல்ல லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபிலமெண்ட்ஸ், அதில் வந்துட்டு போலின் கிரெயின்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். போலின் கிரெயின்ஸ் ஆர் நத்திங் பட் தி ஆந்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆந்தர்ஸ் ஆர் நோன் ஆஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓவரிக்குள்ளே இருக்கிற ஓவியூல் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இது ரெண்டும் ஒரே பிளான்ட்ல ஒரே ஃப்ளார்ல இருந்தது அப்படின்னா இட் இஸ் த பைசெக்சுவல் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃப்ளார்ல ரீப்ரொடக்ஷன் அக்கர் ஆனது அப்படின்னா இட் இஸ் நோன் ஆஸ் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா productions and diffusions of the gametes is known as the sexual reproduction. Fusions of the gametes அப்படின்னா மேல் ஃபீமேல் gametes fuse ஆகுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா fertilization or syngamy அப்படின்னு நம்ம ஜூவாலஜில படிச்சுக்கோம். பட் பாட்னில என்ன சொல்லுவோம் அப்படின்னா gametogenesis அப்படின்னு சொல்லுவோம். Gametogenesis or nothing but the fusions of the gametes. Okay, நெக்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீஷியஸ் மொட்டைல் ஆர் நான் மொட்டைல் இதை டிபெண்ட் பண்ணி தான் ஸ்பீஷியஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. மொட்டைல் ஆர் நான் மொட்டைல்ஸ் இஸ் நத்திங் பட் தி மூவ்மெண்ட். சில பிளான்ட்ல சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தர் இஸ் த மூவ்மெண்ட். சில பிளான்ட்ல வந்து மூவ்மெண்ட்டே இருக்காது. ஒரே பிளான்ட் வரை அக்கர் ஆகும். இந்த ப்ராசஸ்லாம் எதில் நடக்கும் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல மட்டும் தான் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஐசோகேமி, அனிசோகேமி, ஊகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐசோகேமி அப்படின்னா என்ன அப்படின்னா மார்ஃபாலஜிக்கலாகவும் பிசியலாஜிக்கலாகவும் ஐடென்டிக்கலா இருக்கணும் கேமிட்ஸ். ஓகேவா? மார்ஃபாலஜி தட் மீன்ஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஒரே மாதிரியான சீட்ஸ், ஒரே மாதிரியான ஃபிளாரே இந்த மாதிரி இருக்குது. பிசியலாஜிக்கல் அப்படின்னா அதோட கண்டிஷன்ஸ், ஜெனட்டிக்கல் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே ஒரே மாதிரியா இருந்தது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் த ஐசோகேமி அப்படின்னு சொல்லுவோம். Next one is the anisogamy. Anisogamy அப்படின்னா டிசிமிலர் கேமிட்ஸ். டிசிமிலர் கேமிட்ஸ் அப்படின்னா நல்ல மெச்சூர் ஆகிற ஒரு பிளான்ட்டோ இம்மெச்சூர் பிளான்ட்ல நடக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிசிமிலர் கேமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர் ஆனது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் த anisogamy அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஊகேமி. ஊகேமிஸ் ஆர் நத்திங் பட் தி oogenesis அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஃபர்டிலைசேஷன். நார்மலா ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா fusions of the gametes is known as the fertilization. It could be classified into 2 types, external fertilization and internal fertilization. That means organism body உள்ளாரியே அதாவது female body குள்ளாரியே அக்கர் ஆனது அப்படின்னா அது வந்து internal fertilization. Outside of the female body is known as the external fertilization அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஆர்கானிசம்ஸ்ல. பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா some plants, for example algae பார்த்தோம் அப்படின்னா fertilization இன்சைட்லயே அக்கர் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா internal fertilization அப்படின்னு சொல்லுவோம். சில ஹையர் பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் பாடிக்குள்ளார அக்கர் ஆகாது. அவுட் சைட் ஆஃப் தி ஃபிளவர்க்குள்ளார அக்கர் ஆகும். அவுட் சைட் ஆஃப் தி பிளான்ட்குள்ளார அக்கர் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது அவுட் சைட்ல நடந்தது அப்படின்னா எக்ஸ்டர்னல் சொல்லுவோம். இன்சைட்ல நடந்தது அப்படின்னா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். சில பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இன்சைட்ல நடக்கும். சில ஆல்கேல பார்த்தோம் அப்படின்னா அவுட் சைட்ல அக்கர் ஆகும். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் த ஃபெர்டிலைசேஷன். இது ஓவராலா சேர்ந்ததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். Sexual reproduction is nothing but the fusions of the gametes or formations of the gametes is known as the sexual reproduction. After fusions of the gametes, what will we get means that means new plant. Okay, it is known as the sexual reproduction. It is known as the fertilizations or syngamy, some other names, spermatogenesis or gametogenesis. We say like that. Okay, in sexual reproduction important organ எது sexual reproduction அப்படின்னா ஃபிளவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கன். ஏன் ஃபிளவர் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஃபிளவர்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா போலின் கிரெயின்ஸ். தட் மீன்ஸ் த ஆந்தரும் பிரசண்டா இருக்கும், ஓவியூல்ஸும் பிரசண்டா இருக்கு. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர் ஆகணும் அப்படின்னா ஃபிளவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிளவர் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் அட்ராக்டிவ் டார்க் பிரைட் கலர்ஸ்ல மட்டும்தான் ஃபிளவர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிளவர்ல பார்த்தோம் அப்படின்னா 4 இம்பார்ட்டன்ட் ஓரல்ஸ் இருக்கு. இட் இஸ் நோன் அஸ் த கேலிக்ஸ், கொரில்லா, ஆந்த்ரீசியம் அண்ட் கைனோசியம் அப்படின்னு 4 இம்பார்ட்டன்ட் ஓரல்ஸ் பிரசண்டா இருக்கும். இதுல ரொம்ப எசென்ஷியல் ஓரல்ஸ் எது அப்படின்னா ரெண்டே தான். ஒன்று வந்து ஆந்த்ரோசியம் அண்ட் கைனோசியம். ஆந்த்ரோசியம்ஸ் இஸ் நத்திங் பட் தி மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். கைனோசியம்ஸ் இஸ் நத்திங் பட் தி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆர் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல
ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா ஆந்த்ரோசியம் அண்ட் கைனோசியம். ஏன் அப்படின்னா ஆந்த்ரோசியம் கேன் ப்ரொடியூஸ் தி pollen grains, gynoeciums is nothing but the female part, that means the ovules. Fusions of the gametes is or productions of the gametes is known as the fertilizations or sexual reproduction அப்படி நம்ம பார்த்தோம். ஓகேவா? இதில் பார்த்தோம் அப்படின்னா இன் ஹையர் பிளான்ட்ஸில் 3 ஸ்டேஜஸில் ஃபர்டிலைசேஷன் அக்கர் ஆகும். என்ன அந்த 3 ஸ்டேஜஸ் அப்படின்னா ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ரீ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா there is the changes. What are the changes means ஹார்மோன்ஸ் ஆகும், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஆகும் அக்கரானது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் த ப்ரீ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆந்த்ரோசியம்ஸ், அதாவது ஃபர்டிலைசேஷன்ஸ் அப்படின்னாவே ஃபியூஷன்ஸ் ஆஃப் தி கேமெட்ஸ்னு சொல்லுவோம். இதில் வாட் ஆர் த ஃபியூஷன்ஸ் ஆஃப் தி கேமெட்ஸ் அப்படின்னா ஆந்த்ரோசியம் தான் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், மேல் ரீப்ரொடக்டிவ் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆந்த்ரோசியம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாமன், ஸ்டாமன் என்ன ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஆந்தரை ஃபார்ம் பண்ணோம், ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ஆந்தர்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணிவிடும் அப்படின்னா போலன் கிரெயின்ஸை ஃபார்ம் பண்ணிவிடும். இந்த போலன் கிரெயின்ஸ் ஆர் நத்திங் பட் தி மேல் கேமெட்ஸ் ஆர் மேல் கேமெட்டோ ஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆந்தர் அப்படின்னாவே என்ன அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆர் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா போலன் கிரெயின்ஸை ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஆந்தர், அதாவது இம்மெச்சூர் ஆந்தர் யங் ஆந்தரா இருந்து எப்போ நல்ல மெச்சூர் ஆந்தரா எப்படி மாறும் அப்படிங்கிறத ஒரு 3 டயக்ராம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆந்தர், ஆந்தரில் பார்த்தோம் அப்படின்னா எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எபிடெர்மிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா யங் ஆந்தர் செல் அப்படின்னு, அதாவது இம்மெச்சூர் ஃபார்மில் இருக்கிற ஆந்தர் செல்லை தான் நம்ம வந்து எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எபிடெர்மிஸ் இஸ் நத்திங் பட் தி அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பார்த்தோம் அப்படின்னா யங் ஆந்தரை சரௌண்ட் பண்ணியிருக்கிற லேயர்ஸ் பேர் தான் என்ன அப்படின்னா எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 4 lobed ஸ்ட்ரக்சர், தட் மீன்ஸ் 4 lobed ஸ்ட்ரக்சராக ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த 4 lobed ஸ்ட்ரக்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் தி எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யங் ஆந்தரை மெச்சூர் ஆந்தரா டெவலப் பண்ற ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒன்னொன்னுலயும் ஈச் ரோ 1 2 3 4 அப்படின்னு இருக்கும். இட் இஸ் கவர்ட் பை தி ஹைப்போடெர்மல் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைப்போடெர்மல் செல் என்ன பண்ணோம் அப்படின்னா என்லார்ஜ் வித்தின் தி கான்ஸ்பியஸ் நியூக்ளியஸ், அதாவது உள்ள இருக்கிற இம்மெச்சூர் நியூக்ளியஸை மெச்சூர் நியூக்ளியஸா ஃபார்ம் பண்ற ப்ராசஸ்க்கு போய் தான் என்ன அப்படின்னா எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டார்டிங்ல ஆந்தர் பிரிமோடியம்னு சொல்லுவாங்க, அதாவது இம்மெச்சூர் ஸ்டேஜில் ஆந்தரோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிஸ்போரியல் செல். ஆர்கிஸ்போரியல் செல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஃப்டர் டிவிஷன், வாட் ஆர் த டிவிஷன் மீன்ஸ் மைட்டாட்டிக் டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் அக்கர் ஆகும். ஆஃப்டர் மைட்டாட்டிக் டிவிஷன் என்ன ஃபார்ம் பண்ணோம்னா பிரைமரி பேரண்டியல் செல்ஸை ஃபார்ம் பண்ணிவிடும். இந்த பிரைமரி பேரண்டியல் செல்ஸ் என்ன ஃபார்ம் பண்ணோம்னா ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் தி பேரண்டியல் அண்ட் ஸ்போரோஜீனஸ் செல், அதாவது ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் தி பேரண்ட் செல்ஸ் அண்ட் இந்த 4 கார்னர்ஸ்ல இருக்கிறதா என்ன அப்படின்னா ஸ்போரோஜீனஸ் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் தி வால் லேயர், இந்த உள்ள இருக்கிற இம்மெச்சூர் ஆந்தர் மெச்சூர் ஆந்தரா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா லேயர்ஸ் ஃபார்ம் ஆகணும். எவ்வளோ லேயர்ஸ் அப்படின்னா 2 to 5 லேயர்ஸ் அல்லது 4 லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இட் இஸ் நோன் அஸ் த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் தி வால் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேயர்ல என்ன அப்படின்னா எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர் அண்ட் டாபிட்டம் ஆர் டாப்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த 4 லேயர்ஸ் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இம்மெச்சூர் ஸ்டேஜில் இருக்கிற ஆந்தரை மெச்சூர் ஸ்டேஜ் ஆந்தரா கன்வெர்ட் பண்ணோம். ஓகே, next microsporogenesis. Microsporogenesis is nothing but the immature anther. Okay va? அல்லது ஆந்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங்ல ஆந்தர் என்ன டிவிஷன்ல இருக்கும் அப்படின்னா ஹெப்ளாய்டு மைக்ரோஸ்போர் கண்டிஷன்லேருந்து டிப்ளாய்டு மைக்ரோஸ்போர் கண்டிஷனுக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்கர் ஆகிற செல் டிவிஷன் மைட்டாட்டிக் செல் டிவிஷன். மைட்டாட்டிக் செல் டிவிஷன் இஸ் நத்திங் பட் தி டைரக்ட் செல் டிவிஷன். ஒரு செல் டைரக்டாக 2 டிவைட் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன் சொல்லுவோம். இந்த ஓவரால் ப்ராசஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ, தட் மீன்ஸ் இதுதான் ஸ்போரோஜீனஸ் செல்லுன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்க்குள்ள தான் என்ன இருக்கும் அப்படின்னா செல் டிவிஷன், தட் மீன்ஸ் த மைட்டாட்டிக் செல் டிவிஷன் வில் பி அக்கர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்போர் மதர் செல், இது என்ன பண்ணோம் அப்படின்னா டைரக்டா மியாட்டிக் செல் டிவிஷன். ஆக்சுவலா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாவே 2 டைப்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ்மே அக்கர் ஆகும். ஒன்று வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன், another one is the மியாசிஸ் செல் டிவிஷன். மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அப்படின்னா டைரக்ட் டிவிஷன், ஒரு செல் டைரக்டா 2 டிவைட் ஆகிற ப்ராசஸ் நடக்கும். ஒரு செல்லு ஃபர்ஸ்ட் அதாவது கம்மியாகி அதிகமாகிற ப்ராசஸ் ரிடக்ஷன் டிவிஷன் ப்ராசஸும் அக்கர் ஆகும். ஓகேவா? அப்படி அக்கர் ஆகும்போது எவ்வளவு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டெட்ராய்ட் ஸ்போர் மதர் செல்ல ஃபார்ம் ஆகும். டெட்ராய்ட் மீன்ஸ் நதிங் பட் 4, ஓகேவா? இந்த 4 சேம்பர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆந்தர். ஆந்தரோட வால் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆந்தரோட வால் வந்து 4 லேயர்ஸ் 2 to 5 லேயர்ஸாக மேடப்பாக இருக்கும். என்ன அந்த 4 லேயர்ஸ் அப்படின்னா எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர் அண்ட் டாப்டம் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த எபிடெர்மிஸ். இந்த லேயர், இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். இதில் செல் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் லேயராக தான் அரேஞ்சாக இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் எபிடெர்மிஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது என்ன அப்படின்னா ப்ரொடக்டிவ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இது ப்ரொடக்டிவ் லேயர் சொல்கிறோம் அப்படின்னா இம்மெச்சூர் ப்ராசஸ்
ப்ராசஸ்ல இருக்கிற ஆந்தரை மெச்சூர் ப்ராசஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு they can product the anther cell. So it is known as the productive tissue or productive layer or outermost layer அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா cells undergo the division. அண்ட் டிவிஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா என்லார்ஜ் த இன்டர்னல் டிஷ்யூ. உள்ளே இருக்கிற டிஷ்யூ மெம்பரேனில் என்லார்ஜ் பண்ணும். என்ன டிஷ்யூ அங்கே அண்டர்கோ த செல் டிவிஷன் அப்படின்னா ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. இந்த டிஷ்யூஸ் தான் உள்ளே என்ன ஆகும் அப்படின்னா செல் இந்த பேரண்டியல் செல்லுக்கு இன்சைடில் இருக்கிற ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ என்லார்ஜ் ஆகும். அப்படி என்லார்ஜ் ஆகும் போது இம்மெச்சூர் ஃபார்மில் இருக்கிற நியூக்ளியஸ் மெச்சுரேஷன் ஃபார்ம். தட் மீன்ஸ் த இம்மெச்சூர் ஆந்தர் வந்து மெச்சூர் ஆந்தராக ஃபார்மேஷன் அக்கர் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர். அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் இஸ் நத்திங் பட் தி எபிடெர்மல் லேயர். எபிடெர்மல் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மெச்சூர் anther is nothing but that means immature formல இருந்து மெச்சூர் ஃபார்முக்கு anther எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற ப்ராசஸ் தான் மெச்சூர் anther அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த anther வால் பார்த்தோம்னா 4 லேயர்ஸால மேட் அப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த எபிடெர்மல், நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எண்டோதீசியம், third one is the middle layer, the fourth one is the tapetum and the last one is the connective tissue அப்படினு. ஓகேவா? இந்த 5 பார்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுல இம்பார்ட்டன்ட் அப்படினா மெச்சுரேஷன்ஸ் ஆஃப் தி anther தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தோம் அப்படினா எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர் அண்ட் ப்ரொடக்டிவ் லேயர் அப்படினு நம்ம பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எண்டோதீசியம் செல்ஸ் ஆர் எண்டோதீசியம் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தோம் அப்படின்னா இதுவும் சிங்கிள் லேயர். இதுல செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எலாங்கேட்டட் இன் நேச்சர்ல தான் பிரசன்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா intertangential wall. இதோட walls பார்த்தோம்னா intertangential wallல present இருக்கும். that means the cell wall is anther cell wall is made up of the alpha cellulose அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நார்மலா plant cell wall எதால made up இருக்கு அப்படின்னா cellulose pectin அப்படின்னு சொல்லுவோம். இதுல anther பார்த்தோம் அப்படின்னா alpha cellulose அப்படிங்கறதுனால தான் made up ஆயிருக்கு. ஓகே, next one is the hygroscopic in nature. hygroscopic அப்படின்னா after maturity, that means immature stageல இருந்து maturation stageக்கு எப்படி anther change ஆகுது அப்படிங்கிற process தான் இங்க occur ஆகும். ஓகே, third one is the மிடில் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். மிடில் லேயர் எவ்வளோ செல்ஸால மேடப்பா இருக்கு அப்படின்னா 2 to 3 லேயர்ஸால மேடப்பா இருக்கு. இந்த மிடில் லேயர் கிரஷ்டு டு ஃபார்ம் தி மெச்சூர் ஆந்தர் சொல்லுவோம். அதாவது இம்மெச்சூர் ஸ்டேஜ்ல இருந்து மெச்சூர் ஸ்டேஜுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த மிடில் லேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டாபிட்டம். டாப்டம் ஆர் டாபிட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 பார்ட்ஸ்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிட்டம் தான். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா இட் இஸ் த இன்னர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து 2 லேயரால மேடப்பா இருக்கும். ஒன் இஸ் த கனெக்டிவ் டிஷ்யூ, another one is the peripheral tissue சொல்லுவாங்க. அதாவது பார்ஷியலா கனெக்டிவ் டிஷ்யூவா இருக்கும், பார்ஷியலா பெரிஃபரல் லேயரா ஃபார்ம் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இட் இஸ் த டியூல் ரீஜியன். டியூல் ரீஜியன் அப்படின்னா பார்ஷியலா 2 லேயர்ஸால மேடப் ஆயிருக்கனால இதுக்கு பேர் வந்து டியூல் ரீஜியன் அப்படின்னு இன்னொரு நேமும் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல இருக்கிற நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னா யூனி நியூக்ளியேட்டட், தட் மீன்ஸ் சிங்கிள் நியூக்ளியஸ் தான் பிரசன்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிட்டம் 2 ஃபங்க்ஷனை கேரி பண்ணும். ஒன் இஸ் த ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபெர்டிலிட்டி தட் மீன்ஸ் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்கு. என்ன அந்த 2 டைப்ஸ் அப்படின்னா செக்ரட்டரி டாபிட்டம் அண்ட் இன்வாசிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செக்ரட்டரி அப்படின்னா என்ன அப்படின்னா ரிட்டைன்ஸ் த ஒரிஜினல் பொசிஷன் அண்ட் செல்லுலார் இன்டிகிரிட்டி அண்ட் டெவலப்பிங் த மைக்ரோஸ்போர். தட் மீன்ஸ் மைக்ரோஸ்போர் மதர் செல் அதுதான் வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸை ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஓகேவா? அந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ஃபார்ம் ஆகுதுல இந்த டாபிட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே பண்ணும். ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு இது டியூல் ரீஜியன் அப்படின்னு சொன்னோம். இட் இஸ் கேரிட் பை தி ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இன்வாசிவ். இதோட மெயினான ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னு இன்வாசிவ். இன்வாசிவ்ல பார்த்தோம் அப்படின்னா செல்ஸ் வந்து கொஞ்சம் லூஸ்டா பேக் ஆயிருக்கும். இதுல வந்து ரொம்ப டைட்டா பேக் ஆயிருக்கும், இதுல வந்து லூஸ்டா பேக் ஆயிருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் தி பெரிபிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் டாபிட்டமோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சப்ளை த நியூட்ரியன்ஸ். யாருக்கு சப்ளை பண்ண நியூட்ரியன்ஸ் அப்படின்னா இம்மெச்சூர் ஆந்தர் மெச்சூர் ஆந்தரா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நியூட்ரிஷன் சப்ளை பண்றது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் இஸ் த பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த போலன் பால் ஃபார்மேஷன். போலன் பால்ஸ் போலன் கிரெயின்ஸ் ஆஃப்டர் மெச்சுரேஷன் என்ன ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா போலன் பால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். அந்த போலன் பால் ஃபார்மர்ஸ்ல இந்த டாபிட்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். Third one is the exine protein. இந்த exine protein எதில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகணும். எக்ஸன் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர், இன்னர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு. இதுல இந்த லேயர் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் ரியாக்ஷன்ல அக்கர் ஆகும். ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னா இம்மெச்சூர் போலின் கிரெயின்ஸை ரிலீஸ் பண்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே பண்ணும். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த டாபிட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லாஸ்ட் ஒன் இஸ் த கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் கனெக்டிவ்னு சொல்லுவோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா
காலம் ஆர் ஸ்டெரல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் எப்படி அரேஞ்சா இருக்கும் டிஷ்யூ அப்படின்னா காலம்னா ஸ்ட்ரக்சரில் தான் அரேஞ்சா இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஸ்டெரல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இட் இஸ் த சரௌண்டட் பை தி ஆன்டர் லோப். ஒரு ஆன்டர் லோபையுமே இது வந்து சரௌண்டட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக வாஸ்குலரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சப்ளை ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, வாஸ்குலர் இஸ் நதிங் பட் தி xylem அண்ட் phloem vessels அப்படின்னு சொல்லுவோம். xylemோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து வாட்டர் மாலிகுலர் சப்ளை பண்ணுறது, phloemோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபுட் பார்ட்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேவா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே இதில் இருக்கும் அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூவில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா இம்மெச்சூர் ஆன்டர் கன்வெர்டட் டு தி மெச்சூர் ஆன்டர். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நியூட்ரிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நியூட்ரிஷனை சப்ளை பண்ணுறது இந்த கனெக்டிவ் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Next one is it is also act as a inner tapetum. Tapetum ஓட ஃபங்க்ஷனே ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது நியூட்ரிஷனை சப்ளை பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது, கனெக்டிவ் டிஷ்யூ என்னவா ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா இன்னர் டாபிட்டமா ஆக்டிவேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மைக்ரோஸ்போர் அண்ட் போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, மைக்ரோஸ்போர் அண்ட் போலன் கிரெயின்ஸ் என்ன ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஸ்போர் மதர் செல்ல ஃபார்ம் பண்ணிவிடும். எப்போ ஸ்போர் மதர் செல்ல ஃபார்ம் பண்ணிவிடும் அப்படின்னா மியாசிஸ் டிவிஷனில் ஃபார்ம் பண்ணிவிடும். மியாசிஸ் டிவிஷன்ஸ் இஸ் நதிங் பட் தி ரிடக்ஷன் டிவிஷன். இமீடியட்டாக ஸ்போர் மதர் செல்ல ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகேவா, ஆஃப்டர் போலன் கிரெயின்ஸ் டிரைவ் ஃப்ரம் த மைக்ரோஸ்போர். இந்த மைக்ரோஸ்போர்ல இருந்து தான் என்ன பண்ணோம் அப்படின்னா போலன் கிரெயினே டிரைவ் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் இது வந்து சரௌண்டட் பை தி வால். இது வந்து ஃபுல்லாக டெவலப் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் அது வெளியில் வந்து அதாவது போலன் கிரெயின்ஸை சுற்றி ஒரு வால் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இந்த வால் ஃபார்மேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா டென்ஸ் நிறைய சைட்டோபிளாசம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சென்டரில் நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ போலன் கிரெயின்ஸ் நல்ல மெச்சூர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சென்டரில் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இதில் பார்த்தோம்னா இந்த போலன் கிரெயின்ஸோட லேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 லேயர்ஸ் இருக்கு, இன்டைன் அண்ட் எக்ஸைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இன்டைன் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னர் லேயர் தான் நம்ம இன்டைன் சொல்லுவோம். இதில் செல்ஸ் எப்படி அரேஞ்ச் இருக்கும்னா தின் லேயரா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூனிஃபார்மா ஒரே ஆர்டர் வைஸ்ல ஒரே ரேஞ்சில் ஒரே சைஸ்ல எல்லா செல்லுமே அரேஞ்சா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இன்னர் மெம்பரைன் எதால மேடப்பா இருக்கு அப்படின்னா பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ், கேலோஸ் அப்படிங்கிற ப்ரோட்டீன்ஸ்னால மேடப்பா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எக்ஸின். எக்ஸின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திக்கா இருக்கும், அவுட்டர் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது எதால மேடப்பா இருக்கு அப்படின்னா பெக்டின், செல்லுலோஸ், ஸ்போரோபொலினைன் அண்ட் பொலின்கிட் இதால மேடப்பா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து செல்ஸ் பார்த்தோம்னா யூனிஃபார்ம்டா பிரசன்டா இருக்காது, ஒரு செல்லுலையும் சைஸ்லையும் ஸ்ட்ரக்சர்லையும் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் அண்ட் ரவுண்ட் ஜெர்ம் போர்ஸ் ஃபார்ம் ஆகும். சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹோம் ஸ்ட்ரக்சர் ஸ்போர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுல வந்து ஃபரோடி நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது போலன் கிரெயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 மெம்பரைன்ஸ் இருக்கு, எக்ஸ்டைன் அண்ட் இன்டைன் அப்படின்னு சொல்லுவோம். 2 மெம்பரைனுமே டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் லேயர்ஸ்னால மேடப்பா இருக்கும். இதுல பார்த்தோம் அப்படின்னா செல்ஸ் வந்து லூஸா இருக்கும், நெக்ஸ்ட் அதுல வந்து ரொம்ப டைட்டா பேக் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் எல்லாம் யூனிஃபார்ம்டா அரேஞ்சா இருக்கும், இது வந்து யூனிஃபார்ம்டா இருக்காது. மேக்ஸிமம் இந்த 2 லேயர்ஸோட ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா மெச்சூர்ட் ஆன்தரை ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த 2 லேயரோட மெயினான ஃபங்க்ஷன். ஷேப் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பீஷியஸ்க்கும் அதோட ஷேப்பு, சைஸு, ஸ்ட்ரக்சர் எல்லாமே டிஃபர் ஆகும். என்னென்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா குளோபஸ் ஷேப் அண்ட் எப்ஸ்லாய்ட், ஃபியூசிஃபார்ம், லோப், ஆங்குலர் அண்ட் கிரிசன்ட் ஷேப். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் போலன் கிரெயின்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா, இதோட சைஸஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 மைக்ரோமீட்டர் டு 200 மைக்ரோமீட்டர்ஸ் வரைக்குமே டிஃபர் ஆகும். எந்த பிளான்ட்ல அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா குக்குர்பிட்டேசியா அண்ட் நிக்டேகினேஷி அப்படிங்கிற பிளான்ட்ல வந்துட்டு டிஃபர் ஆகும். ஓகேவா, குக்குர்பிட்டேசி அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா 10 to 200 மில்லிமீட்டர்ஸ் வந்து இதோட டயமீட்டர் அதாவது சைஸ் வந்து டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பாலினாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் தி போலன் கிரெயின்ஸ் இஸ் நதிங் பட் பாலினாலஜி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கிரையோ ப்ரிசர்வேஷன் அது கிரையோ ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது -196 டிகிரி செல்சியஸ்ல லிக்விட் நைட்ரஜன்ல போலன் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிரையோ ப்ரிசர்வேஷன் ஆர் கிரையோ ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, போலன் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இஸ் த போலன் கிட் அப்படின்னா என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூட்டட் தி டாபிட்டம். டாபிட்டமோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஒன்லி சப்ளை த நியூட்ரிஷன் ஃபார் இம்மெச்சூர் ஆன்தர் டு தி மெச்சூர் ஆன்தர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா எல்லோ ஆர் ஆரஞ்சு கலர், தட் மீன்ஸ் அட்ராக்டிவ் கலர்ல தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் தி கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் ஃபிளாவினாய்ட்ஸ். கெரோட்டினாய்ட்ஸ் ஆர் நத்திங் பட் தி கலரிங் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நார்மலாக ஃப்ளார்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அட்ராக்டிவ் கலர்ஸ்ல தான் இருக்கும். ஏன் அட்ராக்டிவ் கலர்ஸ்ல இருக்கு? அட்ராக்டிவா இருக்கும், அதாவது ரொம்ப டார்க் கலராக இருக்கும். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் என்லார்ஜ் ஷேப்பாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒன்லி ஃபார் த பாலினேஷன் ப்ராசஸை அக்கர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆயிலி லேயராக இருக்கும். நெக்ஸ்ட் திக் விஸ்கஸ் அண்ட் இட் அட்ராக்ட்ஸ் த இன்செக்ட்ஸ். ஃப்ளாரோட மெயினான ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா பாலினேஷன் அக்கர் ஆகுது. தட் மீன்ஸ் த இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளார்ஸ் எல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் ப்ரொடக்ட்ஸ் த டேமேஜ் டு த யூவி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் தி மேல் கேமெட்டோஃபைட். மேல் கேமெட்டோஃபைட் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத ஒரு டயக்ராம், நிறைய டயக்ராம்ஸ், அதாவது குட்டி குட்டியாக ஒரு 4 to 5 டயக்ராம்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தோம்னா மேல் கேமெட்டோஃபைட் ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மைக்ரோஸ்போரா தான் ஃபார்ம் ஆகும். மேல் நம்ம எப்பயுமே வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியா, மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ஆர் மைக்ரோஸ்போர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செல் வந்து மேல் கேமெட்டோஃபைட்டாக ஃபார்ம் ஆகும். இட் இஸ் த ஹெப்ளாய்டி நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்தோடனே டிப்ளாய்டாக கன்வெர்ட் ஆகுது, ஹெப்ளாய்டி நேச்சராக தான் ஃபார்ம் ஆகும். இதில் நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் தான் டிவைட் ஆகும். நார்மலாக ஒரு செல்லை பார்த்தோம்னா செல் டிவிஷன் வந்து 2 ப்ராசஸில் அக்கர் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியஸில் டிவிஷன் நடந்தது அப்படின்னா இட் இஸ் த கேரியோகைனின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைட்டோபிளாசம் நடந்தது அப்படின்னா இட் இஸ் த சைட்டோகைனின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே மைக்ரோஸ்போரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் தான் டிவைட் ஆகும். நியூக்ளியஸ் வந்து 2 டிவைட் ஆகும். ஒன் இஸ் த வெஜிடேட்டிவ் செல், அனதர் ஒன் இஸ் த ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெனரேட்டிவ் செல்லில் பார்த்தோம் அப்படின்னா வால்ஸ் வந்து அரௌண்ட் ஆகும், அதாவது அன்ஈக்குவல் செல்ஸாக ஃபார்ம் ஆகும். இதில் வந்து நார்மலாக மைக்ரோஸ்போரில் வந்து 2 செல்ஸ் இருக்கும். ஒன் வந்து லார்ஜாக இருக்கும், அனதர் ஒன் இஸ் த ஸ்மாலாக இருக்கும். லார்ஜ் செல்லில் பார்த்தோம் அப்படின்னா அன்ஈக்குவல் நியூக்ளியஸாக இருக்கும், ஃபுட் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். இட்ஸ் நோன் அஸ் த வெஜிடேட்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும், ஸ்மாலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்மால் செல்ஸாக இருக்கும், இட் இஸ் நோன் அஸ் த ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 செல் ஸ்டேஜில் தான் போலன் கிரெயின்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். நார்மலாக 60% ஆஃப் தி ஆஞ்சியோஸ்போர்ம் ஃப்ளாரில் இந்த 2 செல் ஸ்டேஜில் தான் இருக்கும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ப்பா. இது நீட்லையும் கேட்பாங்க, உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. ஓகேவா? 60% ஆஃப் தி ஆஞ்சியோஸ்போர்ம்ல போலன்ஸ் லிபரேட்டட் இந்த 2 செல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 2 ஸ்டேஜில் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பயுமே ஆன்சர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த 2 செல் ஸ்டேஜ் தான் என்னவா ப்ராசஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா கேமெட்டோஜெனிசிஸ், தட் மீன்ஸ் த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் ஆகும். இது எப்படி ப்ராசஸில் நடக்கும் அப்படின்னா it is known as the development of the male gametes. நார்மலாக மேல் கேமெட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 லேயர்ஸ் இருக்குது, இன்டைன் எக்ஸ்டைன். தட் மீன்ஸ் இன்னர் லேயர் அண்ட் அவுட்டர் லேயர் அப்படின்னு படிச்சிருக்கோம். சென்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் இட் இஸ் மேட் அப் ஆஃப் தி ஜெம்போர் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இந்த நியூக்ளியஸ் தான் ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும். ஓகேவா? நார்மலாகவே பிளான்ட் செல் அப்படின்னாவே நியூக்ளியஸோட வேக்யூலோட ஸ்ட்ரக்சர் ப்ராடாக இருக்கும். ஏன் அப்படின்னா செல்லோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய சைஸாக இருக்கும். பிளான்ட் செல்லோட வெயிட்டை வந்து டாலரேட் பண்ணுறதுக்காக தான் அதோட வேக்யூலோட ஸ்ட்ரக்சர் வந்து என்லார்ஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு டிவிஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா நியூக்ளியஸில் தான் ஃபஸ்ட்டு செல் டிவிஷன் நடக்கும். நியூக்ளியஸில் செல் டிவிஷன் நடந்தால் தான் 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணிவிடும். என்ன நியூக்ளியஸ் அப்படின்னா வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அண்ட் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். தட் மீன்ஸ் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அண்ட் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ணும். வெஜிடேட்டிவ் செல் ஆர் ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். வெஜிடேட்டிவ் பார்த்தோம்னா லார்ஜாக இருக்கும், ஜெனரேட்டிவ் செல்ஸ் வந்து ஸ்மால் இன் சைஸாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த போல், அதாவது இன்டைன் அப்படின்னா என்னது? இன்னர் மோஸ்ட் லேயர் தான் என்ன ஃபார்ம் பண்ணிவிடும் அப்படின்னா போலன் டியூபை ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகேவா? இந்த ஜெனரேட்டிவ் செல்லுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ் என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டியூப் நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகும். எப்படி டியூப் நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் அண்டர்கோ தி செல் டிவிஷன் டு ஃபார்ம் எ டியூப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 2 மேல் கேமெட்ஸாக ஃபார்ம் ஆகும். எப்பயுமே மேல் கேமெட்ஸில் பார்த்தோம்னா 2 செல்ஸ் 2 ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இதில் 2 மேல் கேமெட்ஸாக ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் தி மேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆன்தர்லையும் பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் வால்ஸ் இருக்கும், இன்டைன் எக்ஸ்டைன் அப்படின்னு சொல்லுவோம். சென்டரில் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதில் செல் டிவிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா சென்டரில் இருக்கிற நியூக்ளியஸில் தான் செல் டிவிஷன் நடக்கும். நியூக்ளியஸ் 2 டிவைட் ஆகி வெஜிடேட்டிவ் செல் ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு ஃபார்ம் பண்ணும். இந்த ஜெனரேட்டிவ் செல் ஃபர்தராக டியூப் நியூக்ளியஸாக ஃபார்ம் பண்ணும். தட் மீன்ஸ் த டியூப் போலன், அதாவது போலன் டியூபாக ஃபார்ம் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரேட்டிவ் செல்ஸ்குள்ளார இருக்கிற நியூக்ளியஸ் என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 2 மேல் செல்லாக ஃபார்ம் ஆகும், 2 மேல் கேமெட்ஸாக ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் தி மேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே.